ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எம்சாண்டை யூஸ் பண்ணி நம்ம அடினியம் வளர்க்கலாமான்ட்டு. நானே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில் அவங்க கேட்டனால நான் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எம்சாண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த காரத்தன்மை இருக்குன்றனால கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இருந்தாலும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் அடினியம் சீடு வளர்க்கலான்னு இருக்கேன் எம்சாண்ட் யூஸ் பண்ணி. அதுக்கான பாட் எடுத்துன்னு இருக்கேன். அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போகிற மாதிரி நான் கீழே அடுப்பு கறி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு விதை பார்த்திங்கன்னா நார்மலான வெரைட்டி தான் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா அதில் எப்படி வருமா வராதோன்னு தெரியல. அதனால் நார்மல் வெரைட்டி தான் எடுத்துன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பாட் பண்ணிவிட்டு அதில் நல்லா எம்சன் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது மண் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்தது. அது நான் திரும்பியும் நல்லா கிளறிட்டு அதில் நான் விதை போட்டிருக்கேன். விதை போட்டு நம்ம நார்மலாக எப்படி மூடுமா லைட்டாக அந்த மாதிரி லைட்டான இது போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். மூடிட்டு நான் தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் எதுவும் கவர் கட்டலை. ஏன்னா எம்சாண்டு அது கவர் கட்டினா அந்த ஹீட் ஏதாவது வருமானது தெரியல எனக்கு. அதனால் நம்ம ஓப்பனில் வச்சு நம்ம பார்த்துக்கலான்னு இருக்கேன். இதுக்கான அப்டேட் நான் டெய்லியும் போடலான்னு இருக்கேன். ஸோ டெய்லியும் நீங்கள் இதோட அப்டேட் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் அடினியம் விதை போட்டிருந்தேன். அதுக்கான அப்டேட் கேட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அடினியம் சீட்லேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணுன்றதை நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.